Guys, welcome to this channel. ஸோ 12th ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஒரு முக்கியமான டாபிக் ப்ராசஸ் டிஸ்கிரைபிங். ஸோ இதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் இந்த ஷார்ட்ஸ் மூலமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி இதுக்கெலாம் ஆன்சர் பண்ணுறது அண்ட் எப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கிறது அண்ட் படிக்கவே வேண்டாம், பட் இதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், பட் புக் பேக் தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் இப்போ பார்த்துடலாம். ப்ராசஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் அ காஃபி. ஸோ காஃபி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டீஸ்பூன் ஃபுல் ஆஃப் காஃபி பவுடர் அண்ட் கப் ஒரு கிளாஸ்லேயோ ஒரு ஃபுல் டீஸ்பூன் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா காஃபி பவுடர் எடுத்துக்கணும். ஆட் லிட்டில் வாட்டர், ஆல்சோ ஆட் லிட்டில் சுகர் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கணும். பீட் த மிக்சர் டில் தி ப்ரௌன் காஃபி பவுடர் பிகம்ஸ் அ க்ரீமி பேஸ்ட்டாக வர வரைக்கும் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்டிர் பண்ணிக்கணும். அண்ட் பாயில் மில்க் என்ன பண்ணணும் அப்படின்னா பாயில் பண்ணிவிட்டு நம்ம அந்த கப்லேயோ க்ரீமி பேஸ்ட்லேயோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஊற்றணும். ஃபைனலி அதனால் கலந்துக்கணும் ஸ்பூனிட்டு. அண்ட் நைஸ் கப் ஆஃப் டீ என்ன ஆகிடுச்சு அப்படின்னா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இல்லைனா நீங்கள் நார்மல் மெத்தட் பாயில் பண்ணுங்கள் மில்க்கை. அந்த பாயில் பண்ண மில்க்கை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கிளாஸில் மாற்றிக்கோங்க. அது கூட காஃபி பவுடர் ஆட் பண்ணுங்கள். ஆட் 1 ஃபுல் டீஸ்பூன் ஆஃப் சுகர் அண்ட் ஜஸ்ட் மிக்ஸ் இட் ஆர் ஸ்டிர் இட் அப்படின்ட்டு ஒரு 5 பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக தேவை. அண்ட் லாஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி நைஸ் கப் ஆஃப் காஃபி இஸ் ரெடி, ஐ என்ஜாய் ட்ரிங்கிங் அப்படின்ட்டு முடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக மார்க் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு சரி ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஃபர்ஸ்ட் அப்படின்னு எழுதுங்க. தென்னுங்கிற வார்த்தையை இது பண்ணிங்க. நவ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கோங்க. அட் லாஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபைனலி அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் உங்களுடைய ப்ரெசன்டேஷனும் ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி டிப்ஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.